Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது eggless mayonnaise எப்படி வீட்டிலேயே சூப்பராக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் வேண்டாங்கிறவங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டு அரைகிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 பேக்கெட் நான் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. இதை நம்ம 1 மந்த் அளவுக்கு மேலே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது. இதை ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பெப்பருக்கு பதில் மஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, நம்ம சவுத் இண்டியன் டிஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே யம்மியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறேன். கேப்சிகம், கேரட், கோஸ் இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதில் இந்த மயோனஸை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 பீஸ் குக்கும்பர் போட்டு சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.